தோப்பாவில் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய காவியா சண்முக சுந்தரம் வரைக்கும் 1024 கலைகள் இருப்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கலைகளை தேடும் படியிலே 30 ஆண்டுகளாக அலைந்து திரிந்து ஒரு 567 கலைகளை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்கிற மாற்று ஊடக மையம் என்கிற அமைப்பின் சார்பாக எங்களின் மிக முக்கியமான கலைக்குழுக்கள் தமிழகம் முழுவதும் ஒரு 450 கலைக்குழுக்களை நிர்மாணித்து ஒவ்வொரு ஆண்டும் வீதி விருது விழா என்கிற ஒன்றை நடத்தி தேட கிடைக்காத செல்வங்களை தேடி கண்டுபிடித்து மேடையேற்றி வருகிறோம். அந்த அடிப்படையில் எங்கள் அமைப்பின் மாற்று ஊடக மையத்தின் கலப்பை கலைக்குழுவினர் வழங்குகிற மிக முக்கியமான கலை நிகழ்வுகளை இங்கே நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். 1024 கலைகளை தேடும் பணியிலே ஈடுபட்டிருக்கிற இந்த கலை ஆய்வு மையத்திற்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கைதட்டல் மூலம் தந்தீர்கள் என்றால் தொடர்ந்து இந்த கலைகளை மேலே ஏற்றுவதற்கு நாங்கள் உங்களோடு பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வை நாங்கள் துவங்குகிறோம். முதலாவதாக தமிழகத்தினுடைய குறிஞ்சி, முல்லை, மருதம், நீதல், பாலை என்று 5 திணைகளாக பிரிக்கப்பட்ட திணை வகைகளிலே இருந்து குறிஞ்சி நிலத்திலே இருந்து புறப்பட்ட ஆதி பொதுவுடைமை சமூகத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய பறை என்கிற ஆதிப்பறை, அழகுப்பறை, துடைப்பறை, வேல்பறை, ஆழ்பறை என்று 172 வகையான பறைகள் இருந்த தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பறைகள் மட்டும்தான் இருக்கிறது. முரசுப்பறை என்கிற ஒரு பறை மோசிக்கிறனாரோடு மறைந்து விட்டது. அடிப்பறை என்கிற ஒரு பறை இளவு வீடுகளில் மட்டுமே இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு உயிர் விழுந்த பொழுது 6 மணி நேரம் அந்த உயிருக்கு உயிர் போல் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியை இன்றைக்கும் தமிழ் ஒரு மொழியில் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பறை என்கிற ஒரு ஆயுதம்தான். நான் சொல்லவில்லை, நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய திண்டுக்கல் உயிரியல் துறையினுடைய பேராசிரியர் கருத்தப்பாண்டியன் அவர்கள் பறை குறித்து எழுதியிருக்கிற ஆய்வு நூல் சொல்கிறது, பறை சாதாரணமான கருவி அல்ல, இதோ பறையோடு உங்களை பறைசாற்ற நாங்கள் வருகிறோம். ஒரு வாசகர்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்கிறாங்க. நீங்கள் கல்வியை பற்றி விளையாட பேசணும். நிச்சயமாக ஐயா பற்றி யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. ஐயா ப்ரொஃபஸர் டாக்டர் காளீஸ்வரன், லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் ரிட்டையர்டு. இது வந்து அது முக்கியம் இல்லை. இதுவரைக்கும் முழுக்க படிக்காத கிராமத்தில் இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்களுடைய குழந்தைகளை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி 1500 குழந்தைகளுக்கான உயர்கல்வியை இவங்க நாட்டு ஊடக மைய வழியாக பண்ணுறாங்க. தமிழக அரசினுடைய இல்லஞ்செடி கல்வி, தமிழக அரசினுடைய நான் முதலுடைய கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், இது எல்லாத்தையும் ஐயாவோட பங்களிப்பு. இப்போ மலைவாழ் மக்கள்கிட்ட கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்களில் படிக்காத மக்கள், ஸ்கூல் போகிற மக்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய முயற்சியை தமிழக அரசு எடுத்திருக்கு. அதுக்கான பொறுப்பை இப்போ ஐயா காளீஸ்வரன் ஐயாவாக பார்க்குறாங்க. அப்போ உயர்கல்வியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கொடுத்தது இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு திட்டங்களை பங்களிக்கக்கூடியதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஐயா வந்து மிகப்பெரிய ஆளுமை, கல்வி சார்ந்து பெரிய தளத்தில் இயங்குறாங்க. நீங்கள் 1000 நாட்டுப்புற கலைகளை தாண்டி அவங்க குழந்தைகளை படிக்க வச்சு சொன்னோம் இல்லையா, ஒரு தலைமுறை மாற்றம் சேர்த்து கல்விக்காக உண்டன. நாட்டுப்புற கலைகளை மட்டும் இருக்காங்க, பெரிய வருமானம் இல்லை. நாட்டுப்புற கலைகளின் குழந்தைகளை இன்னைக்கு இன்ஜினியரா, டாக்டரா அழகு பார்த்திருக்கிற பெருமை ஐயா காளீஸ்வரன் சாரும் அரங்க நிறைந்த கலாவசத்தோடு காளீஸ்வரன் பாராட்டு. இவை போன்ற சாதாரண கலைஞர்களுக்கு எப்பொழுதுமே உதவியாக இருக்கக்கூடிய சற்று முன்பு உங்களுக்கு பேசிய ஆனந்தம் செல்வகுமார் மூலமாக எங்களது குழந்தைகள் 20 பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தோஷமான செய்தியும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். குறிப்பாக கல்வி ஒன்றுதான் இந்த சமூகத்தினுடைய அடையாளங்களாக இருக்கும். கலையும் கல்வியும் மட்டும்தான் இந்த சமூகத்தை புரட்டி போடக்கூடிய நெம்புகோல் தத்துவங்களை தரும் என்கிற நம்பிக்கையோடு 1024 கலைகளை நாம் ஒவ்வொன்றாக தேடி கண்டுபிடித்து சேகரிக்கும் பணியிலே இருக்கும் நாங்கள் இதோ இந்த மேடையில் ஆதி பொதுவுடைமை சமூகத்திலே பேராசிரியர் இலங்கை எழுத்தாளர் சாந்தி ஆனந்த் சொன்னதைப் போல பறை தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம். பறை முதலில் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெண்களின் சார்பாக இதோ பறை உங்கள்